இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 1 Corinthians chapter 4 verse 20, 20வது வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் பேச்சு கிடையாது, பலம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது என்ன பலம் பேச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்றதுல இல்லை, செயல்ல இருக்கு. அப்படித்தானே? அதை நம்ம ஆர்சி பைபிளில் வாசிச்சோன்னா இறை ஆட்சி அதாவது தேவ ராஜ்யம் பேச்சிலே அல்ல செயல்பாட்டில் தான் உள்ளது. என்னது? வெறும் பேச்சு வெள்ளை வேட்டின்னு நம்ம சொல்லுவோம். பேசிட்டு வாயிலேயே வடை சுடுறான்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். சில பேருக்கு பேசுறது நல்லா தெரியும், ஆனா செயல்பாடு ஒண்ணுமே இருக்காது. பேச சொன்னா பேசுறது மட்டும்தான் பெருசா இருக்கும், ஆனா செயல்பாடுல நடவடிக்கைகள்ல ஒட்டி ரேது. ஆமென். ஒரு நல்ல காரியமும் ஒரு தெய்வீக காரியமும் ஒன்று. ஆனா பேச சொன்னா கிளீனா பேசுவாங்க. அது அப்படியாகும், இது இப்படியாகும், இப்படி வாழணுமாகும், இப்படி நடக்கணுமாகும், இப்படி இருக்கணுமாகும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது பேச்சல்ல, நடவடிக்கைகள். ஆமென் சொல்லுங்களேன். மேல உள்ள வசனத்தை 17 வாசி பாருங்க. 17, இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். எதை? இருக்கீங்களா? கவனிங்க. எதை ஞாபகப்படுத்துவானா? கிறிஸ்துவுக்கு உள்ளான நடக்கைகள். என் போதனையை அல்ல, என் பேச்சை பிரசங்கத்தை அல்ல, என் நடக்கையை, நான் நடந்து கொள்ளுகிறதை, நான் எப்படி வாழுகிறேன் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல சொல்லியிருக்காரு, உன் போதகத்தையும் உன் நடக்கையையும் காத்துக்கொள். என்னுடைய நடக்கையை கவனித்திருக்கிறாயே அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார். ஒரு மனிதனுடைய பேச்சு முக்கியமல்ல, அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை விட எப்படி நடக்கிறார்கள், எப்படி வாழுகிறார்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதன் அல்லது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பேசுகிறது பல காரியங்களா இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி. நானே கேட்டிருக்கிறேன் ஒரு ஊழியக்காரர் சொல்றத, நான் சொல்றபடி செய்யுங்க, என் வாழ்க்கையை பார்க்காதீங்க. என்னது? என் குடும்பத்தை என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப இடறி போயிருவீங்க. அதனால நான் சொல்றபடி வாழுங்க. ஆண்டவரும் அப்படித்தான் சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? வாசிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. 23 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா, வேத பாரகரும்
பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுகிறபடி சொல்லுகிறவைகள் யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், சொல்லுகிறபடி தாங்கள் வாழுகிறதில்லை. அல்லேலூயா. இது யாருடைய நிலவரம்? 2வது வசனத்தை தான் வாசிக்க சொன்னேன். யாரை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார்? வேதபாரகரும் பரிசேயரும். அப்ப வேதபாரகரும் பரிசேயரும் போதிப்பார்கள். என்ன செய்வாங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. போதிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில பேதிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை செயல்படுத்த முடியாமல், தன் வாழ்க்கையில் அபியாசம் முடியாமல் பேதலித்து நிற்பார்கள். மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப லேசு. ஆனா இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ அதை தன் வாழ்க்கையில செய்து காமித்தார். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னவர் தானும் சிலுவை எடுத்துக்கொண்டு முன்னே போனார். தன்னை வெறுத்தார். தன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் வெறுத்தார். தன்னுடைய புகழை வெறுத்தார். தனக்கு வந்த நல்ல வசதியான சூழ்நிலைமைகளை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருந்தார்கள், அதை வெறுத்தார். ஆமென். தன்னைத்தான் வெறுத்து தனக்கு வருக வேண்டிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தவிர்த்து பிதாவாகிய தேவன் தனக்கென்று வைத்திருந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஏனென்றால் அதுதான் பிதா அவருக்கு நியமித்த பாதை. பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அன்னைக்கு பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம், தேவன் காட்டுகிற பாதைய, தேவன் நமக்கு கற்பிக்கிற வழிய கடினம்னு காட்டி, உனக்கு நான் லகுவான பாதையை காட்டுறேன், உனக்கு லகுவான பாதையை நான் என்ன செய்றேன், கொடுக்குறேன், வா. அவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு வர சொல்றாரு. சுயத்தை என்ன செய்ய சொல்றாரு? சொல்லுங்க, வெறுக்க சொல்றாரு. நீ உன் சுகபோகமாய் வாழ்றதுக்கு நான் தர்றேன் அப்படின்னு பிசாசு ஆப்பர்ச்சுனிட்டிய, அதாவது என்ன அப்படின்னா, தேவனுடைய வழிகளுக்கு எதிரான வழிய பிசாசு நிறைய பேருக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீங்க மோட்ச பிரயாணம் படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ராஜபாதையில் போய்கொண்டிருந்த கிறிஸ்டியானுக்கு வழி முள்ளும் கல்லும் கடினமும் ஆகியிருந்தது. ஆனா அதற்கு பக்கத்திலேயே ஒரு பசும்புல் பாதை, பசும்புல்ல ஒரு பாதை போய்கிட்டு இருந்ததுதான். ரெண்டும் பக்கத்துல தான் இருந்துதான். எதுல நடப்பீங்க? எதுல நடக்க விரும்புவீங்க? ஐயா, இங்க இந்த கல்லும் முள்ளும் பயங்கரமா நிக்குது, கால் வைக்க முடியல, கஷ்டமா இருக்குது. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே அப்படி பஞ்சுமத்த மாதிரி ஒரு புல் தரையும் இருக்கிறது, அதிலும் ஒரு பாதை போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எதுல நடக்க விரும்புவோம்? ஏன்னா ராஜபாதை இங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு, பக்கத்திலேயே ஒரு சூப்பர் பாதை என்ன செய்யுது, போகுது. கிறிஸ்டியன் என்ன செஞ்சிடும், எதுக்கு இந்த கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாதையில பக்கத்துல தானே போகுது, அவ்வப்போது ரெண்டு ஒண்ணு போலதான் போகுது. அதனால எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கணும், இந்த பாதையில போவோம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு தலைவர். அந்த பாதையில கொஞ்சம் போன உடனே அப்படியே ஒரு தென்றல் காற்று அடிக்கும். என்ன செய்யும் சொல்லுங்க? நீங்க முடிக்கிறத பார்த்தா எனக்கு செம்மையா தெரியல. தென்றல் காற்று அடிக்குது. தென்றல் காற்று அடிச்ச உடனே அந்த பஞ்சுமத்தை போன்ற இருக்க புல்லுக்கும் அந்த மெதுவா இருக்கிற அந்த பாதைக்கும் அந்த கண்ணை அசத்துகிறதான, இந்த நமக்கு அசத்துதுல அது மாதிரி ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருந்த உடனே அவனுக்கு ஒரு தென்றல் காற்று வந்த உடனே அப்படியே கண்ணசைந்து அப்படியே கொஞ்ச நேரம் அல்லேலூயா சொல்லுங்க.
பயங்கரமா ஒரு தூக்கம் வந்துருச்சு பாருங்க. அப்படி ஒரு நிமிஷம் கண் அசந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கண் அசந்து கண் வெடித்து பார்க்கும்போது கைதியா இருப்பான். ஏனென்றால் அது ராட்சதனுடைய நிலம். புரியுதா உங்களுக்கு? அகோர பயங்கர ராட்சதன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். யாரு? அகோர பயங்கர ராட்சதனுடைய நிலம் ராஜபாதையை ஓட்டியே இருக்கிறது. அது பஞ்சுமத்தியை போன்ற புல்வெளிகளில் போய் கொண்டிருக்கிறது. அங்க போய் உட்கார்ந்த உடனே அல்லது அங்க போய் நின்ன உடனே வீசின தென்றலுக்கும் நடந்து வந்த களைப்புக்கும் அப்படியே கண்ணசந்த உடனே கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போய் அந்த சிறைச்சாலையிலே விட்டு விடுகிறான். கண் விழித்து பார்த்தால் உள்ளே சிறை. இதெல்லாம் நீங்க அந்த மோட்ச பிரயாணத்தில் படிச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே உரிச்சு வச்சிருப்பார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வார்த்தை உள்ள போகலைனாலே சம்திங் ராங். கவனிங்க, உங்க முகம் இங்க என்னைய பார்த்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி அகோர பயங்கர ராட்சனிடத்துல மாட்டி அவன் என்ன செய்வானா, ஒரு தண்டாயுதம், முள் தண்டாயுதத்தை எடுத்து அடிப்பானா. நீ எதுக்கு இங்க போற? நீ எதுக்கு இங்க வந்த? நான் ராஜபாதையில நான் மோட்ச பயணத்துல போய் கிடைக்கும். ஓ, மோட்ச பயணம் போறையான்னு சொல்லி அடிப்பானா. இல்லையா சொல்லுங்கள, உள்ள வச்சு நைய நெருங்க. அது என்ன அப்படின்னா பிசாசுனுடைய தாக்குதல்கள், அவனுடைய அக்கினி ஆசிரங்கள். எங்க போனதுனால? கொஞ்சம் சுகபோகத்துல போனதுனால. ரெண்டு பாதையும் பக்கத்துல தான் போகுது. ஏன் கர்த்தர் இப்படி முள்ளும் கல்லுமாய் வைத்திருந்தார் என்று நினைக்கிறீங்க? வீசுகிற தென்றலுக்கு நீ படுத்து உறங்கி விடுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சர்வ ஞானி. யாரு? நம்ம அப்பா சர்வ ஞானி. ஏன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு முள்ளும் கல்லும் கால் வைக்கவே முடியாத ஒரு கரடு முரடான பாதை என்றால் நீ அதுலதான் கவனம் செலுத்தி போய்கிட்டு இருப்ப. வீசுகிற தென்றல் உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில உனக்கு தூக்கம் வருமா? இப்படிப்பட்ட நிலைமையிலேயே தூங்குற ஆட்களை நாமே அம்மேன்னு சொல்லுங்களேன். காலே வைக்க முடியல, முள்ளு குத்துதா கல்லு குத்துதா பிரட்டி விடுதான்னு தெரியல, தூங்க முடியுமா? ஒரு சுகமான புல்தரை வந்த உடனே அப்படியே அந்த வீசுகிற தென்றல் மயக்கிருச்சுல. கர்த்தர் அநேக நேரங்கள்ல ஏன் இப்படி கரடு முரடா நடத்துறாரு தெரியுமா உங்களுக்கு? ஏன் படா பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? நீ படுத்து தூங்கிடுவ. உன்னைய பிசாசு பஞ்சாரத்தை போட்டு அமுக்கிடுவான் அப்படின்னு தெரியும். அதனாலதான் கர்த்தர் அந்த மாதிரி நடத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் என் ஆண்டவர் அந்த பாதையை நமக்கு நியமித்திருக்கிறார். பாடுகள் நிறைந்த, கற்கள் நிறைந்த, உபத்திரவம் நிறைந்த, வேதனை நிறைந்த பாதையை ஏன் நியமிக்கிறார்னா நீ படுத்து தூங்கிடக்கூடாது. பஞ்சுமத்த மாதிரி புல் இருந்தவொடனே படுக்கணும்னு நமக்கு தோணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நம்ம அந்த ஊட்டிக்கு இது கொடைக்கானல்லாம் போனா அப்படியே அப்படி போர்வை விரிச்சது மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து உருளன்னு போலவே தோணும். உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா? நான்லாம் அப்படி பாடு எனக்கு தோணி இருக்கு. அவன் சொல்லுவான், புற்களில் மேலே என்ன செய்யாதீங்க, தொடாதீங்கன்னு சொல்லியிருப்பான், அல்லது உட்காராதீங்கன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் வளர்க்குறது அவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். எல்லா பேரும் போய் உருண்டா கழுத பிறண்டது மாதிரி அது சுடுகாடா போயிடும். அதனால விட மாட்டாங்க. நமக்கு ஆனால் தோணும் பாருங்க, இதில் படுத்து உருண்டா என்ன, கொஞ்ச நேரம் அதில் விளாண்டா என்ன அப்படின்னு தோணும். அதே இது கல்லும் முள்ளுமா இருக்கிற அப்படி கரடு முரடானதில் கொஞ்ச நேரம் விளையாடணும் போல தோணுமா? கொஞ்ச நேரம் போய் ஓடணும் போல தோணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அதை சரியா செய்வார். அவர் சொன்னார்னா சரியா சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கு. ஆமென். சும்மா வெறும் பேச்சு வெள்ளை வேட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கொருக்கு அந்த பழமொழி வரும். அப்படியே பகுமானமா பேசுறது மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டணும் கர்த்தருடைய நாமத்தில். ஆமென் சொல்லுங்களேன். வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் சகித்து அதுல நான் கிறிஸ்துவின் உடையவன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கார்.
போராட்டம் வந்த உடனே துண்டை காணும் துணியை காணும் ஓடி போய் எங்கடா பஞ்சுமத்தை இருக்குன்னு படுக்கிறதுக்கு இல்லை. எங்க நமக்கு விடுதலை வரும், எங்க நமக்கு சுகம் வரும், எங்க நம்ம அமைதியாக இல்லை. அதன் மத்தியில தேவன் என்னை எதற்காக வைச்சிருக்கிறார்? ஆமென் சொல்லுங்களேன். அதை தேவன் ஏன் எனக்கு அனுமதித்திருக்கிறார்? ஏதோ ஒரு முள்ளை எனக்குள்ள இருந்து எடுக்கிறதற்காக நமக்கு முள்ளை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். காலில் முள்ளு குத்திருச்சுங்க. காலில் என்ன குத்திருச்சு? முள்ளு குத்திருச்சு. உங்க கையில் இவ்வளவு பஞ்சு கொடுக்குறோம், எடுத்துருவீங்களா? முள்ளை எடுக்க இன்னொரு முள் தேவை, சரிதானே? நல்ல முனையா இருக்கிற ஊசியை வச்சுக்கோங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க? இல்லை ஒரு கடப்பாறையை வைத்து அந்த முள்ளை பேத்து எடுத்துடலாமா? ஒரு சுத்தியிலும் ஒரு வெற்றும்பும் வச்சு அந்த முள்ளை உங்களிடமிருந்து எடுத்துடலாமா? காலில் குத்தின முள்ள ஏன் முடியாது? முள்ளு வாங்கியே இருந்தாலும் முடியாது, தெரிஞ்சாதான் பிடிச்சு இழுக்க முடியும். அது உள்ளேல கிடக்கு. ஆமென் சொல்லுங்களேன். முள்ளை எடுக்கிறதுக்கு ஒரு முள்ளு வேணும். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தச்சு கிடக்கிறதான அந்த மாம்சம்ங்கிற முள்ளு, சுபாவம்ங்கிற முள்ள, ஒரு முள்ளை வச்சுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? எடுப்பார். எனக்கு மட்டும் ஏன் இப்படியே வருது அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட தான் தச்சு கிடக்கு. ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நடத்துகிற வழிகள் ஒவ்வொன்றும் சரியா இருக்கும். கர்த்தர் நம்மை ட்ரீட் பண்ணுகிற விதங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை உணர்ந்துக்கிடணும். நானே இங்க குத்தி வேதனையில கிடக்கேன், என்னைய வேற இவர் குத்துறாரு அப்படின்னா குத்துனாதான் வெளியே வரும். உள்ளதா இல்லையா? கொஞ்சம் குத்தி கொஞ்சம் குடைஞ்சு பார்த்தா குத்தும் போது இருந்த வழியை விட இப்ப குடையும் போது ரொம்ப குடையும். அல்லேலூயா. எடுக்கிற வரைக்கும் குடையும், எடுத்ததுக்கு அப்புறம் சுகம் உண்டாகும். ஆமென் சார். சுகம் உண்டாகும். கர்த்தர் சில நேரங்களில் சில பேரை குத்தி கிழிச்சு எடுக்க முயற்சி பண்றாரு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நேரத்தை ஏண்டா வந்தான்னு கதறாங்க. சில நேரங்கள் அப்படித்தான் குத்தி கிழிப்பாரு. பாத்துக்கங்க. ஏன் இப்படி? சுகமாகணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. சுகமாகணும்னா தச்ச முள்ளை எடுத்துட்டேன் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஐயா ரொம்ப வலிக்குது, தடவி கொடுங்க, பஞ்சை வச்சு அப்படி கெட்டி விட்டுருங்க, பொறையோடி போயிடும். ஜாக்கிரதை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொறையோடி கிடக்கு. அநேகருடைய வாழ்க்கையில குத்துன முள்ளை எடுக்க முடியல, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட முடியல, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய முடியல, தன்னுடைய பாவத்தை கக்க முடியல, எடுக்க வைக்கவும் அவருக்கு அனுமதியும் கிடையாது. குத்துனா வலிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். விட்டுட்டு போயிடுவார். யாருக்கு நட்டம்? புறையோடி காலை எடுக்கிறது மாதிரி வரும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நீர் இந்த காரியத்தை ஏன் அனுமதிக்கிறீரோ அதை எனக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க அப்படின்னா அதுதான் பலன். ஆமென் சொல்லுங்களேன். வெறும் பேச்சு, நான் சுத்திகரிக்கப்படணும், நான் அப்படி படணும், ஆனால் எப்படி படணும்னா இதெல்லாம் வெறும் பேச்சு. வறுக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை மாற்ற ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் என்னை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். எத்தனை தீமை உள்ள கிடக்கு தெரியுமா? கர்த்தர் குத்தும் போது தெரியும். கர்த்தர் அந்த 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 தீமைக்குள்ள அல்லது அந்த நபருக்கு நேராக அவங்களை நடத்தும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற தீமை என்ன செய்யும்? சொல்லுங்க, வெளிப்படும். அப்படி வெளிப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். சில குடும்பங்களை நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணும்போது 2 பேரும் சுயத்துல நின்றுகிட்டு உச்சாணி கொம்புல இருந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி, ஒருத்தர் பழி சுமத்தி, ஒருத்தர் இறங்க முடியாம. எங்க இருந்து இறங்க முடியாம? சொல்லுங்க. சுயத்தின் உச்சத்துல நான் மாற மாட்டேன், நான் சரியாத்தான் இருக்கேன். இந்த சரியாத்தான் இருக்கேங்கிறவன் முற்றிலுமா தப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சரியாத்தான் இருக்கேன், இப்படி எவனாவது சொன்னான்னா படுபாதாளத்துல கிடக்கான்னு அர்த்தம். அவனுக்குள்ள சுயம் பயங்கரமா வேரூன்றி இருக்குன்னு அர்த்தம். அவன் தப்புகளின் மேல தப்புகள்ல உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
நான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றவன் அறிய வேண்டிய பிரகாரமா ஒன்றுமே தெரியாதவன் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட கடின வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியா தான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட வகைகளை நம்புறதை விட மூடனை நம்பலாம். நாம ஒரு நாளும் கற்று தேர்ந்த ஆட்களை மாறுறதுன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான். ஆமென் சொல்லுங்களேன். சாகுற வரைக்கும் மரண பரியந்தம் நாம் கிறிஸ்துவனுடைய சாயலிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அது கூட முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள ஏதோ முடிச்சுக்கிட்டு ப்ராசஸ்ல இருக்கோம். கடைசியில் பாப்பார், இவன் நாள் முடிஞ்சு வச்சு விடுறாங்க முழுசு ஆக்கடா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு என்ன செய்வாரு, தன்னுடைய சாயலை கொடுத்து பொசுக்குன்னு எடுத்துட்டு போயிடுவார். அதுதான் நடக்குது. முழுசா இயேசுவை போல உருமாறி இங்கே வாழ்றவன் ஒருத்தருமே பார்க்க முடியாது. கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ப்ராசஸ்ல இருந்தா தப்பிச்சிடலாம். அந்த ப்ராசஸ்க்கு உள்ளேயே போகலைன்னா எப்படி? அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாய் நாம் மாறும்படி தான் சில காரியங்களை என்ன செய்கிறார், அனுமதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்றாரு, 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் நீங்க அதை முழுசா வீட்டுக்கு போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துல சொல்றப்பா 9ல சொல்றாரு, 9ல எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்க வேடிக்கையா இருக்கிறோம். 9வது வசனத்துல நாங்க வேடிக்கை காட்டுற ஒரு பொம்மை மாதிரி ஆகிட்டோம். யாரு? அப்போஸ்தலர்களாகிய நாங்கள். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? எங்களை காணப்பட பண்ணினார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நாங்க இருக்கிறது ஒரு வேடிக்கை மாதிரி, விளையாட்டு மாதிரி, ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. அப்படித்தானே வேடிக்கையா ஆனோம். வேடிக்கைன்னா என்னது? வேடிக்கைன்னா என்னது? எங்களை பார்க்க வேடிக்கையா விளையாட்டுத்தனமா ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நாங்க இருக்கிறோம். அப்படி காணப்பட பண்ணினார். அடுத்த வசனத்துல நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். சாரி, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். அப்படித்தானே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கென்று தன்னை முழுவதுமாய் விற்று போட்டவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறான் உலகத்துக்கு. ஆனா கிறிஸ்துவ ஒரு பெயரளவுல வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப புத்திசாலிகளா. ஆண்டவரும் வேணும், இந்த உலகமும் வேணும். ஆண்டவரை பயன்படுத்தி இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும், செல்வந்தர்கள் ஆகணும். அதைத்தான் கடைசியில வரும்போது சொல்றாரு, நிறைய சொல்லிக்கிட்டு வரும்போது 16ல சொல்றாரு, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கு, என்னை பின்பற்றி நீங்களும் பைத்தியக்காரர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே? அவர் என்ன சொல்றார்? என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அங்க 10வது வசனத்துல முதல் சொல்ற, நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். நாங்கள் கிறிஸ்துவுக்காக பைத்தியம் போல இருக்கிறோம், நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள். அதான அர்த்தம். புத்திசாலி அந்த உலகத்துல நம்மளை பார்த்து ரொம்ப நல்லவன், ரொம்ப திறமையான ஆளப்பா, நீ பாவத்தை கழிக்கிறதுக்கு ஏசனார்டையும் போய்கிட்ட சொத்து சேர்க்கறதுக்கு லேலுவா சொல்ல. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதுல இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறதுல அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறதுல இருக்கு. இந்த உலகம் நமக்கு வாழ தகுதியற்ற இடம். ஆமென். நாம் வேற்றுக்கிரகவாசிகள். போன ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிற ஒரு அவர் பேர் என்னது, குடியரசுத் தலைவர், அவர் சொன்னார்,
கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேற்றுக்கிரகவாசிகள்னு கரெக்டா சொன்னாங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரியா தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுக்கு கோவிக்கணும்? கோவிந்த் மேல எதுக்கு கோவிக்கணும்னு கேட்கிறேன். ராம்நாத் கோவிந்த் மேல எதுக்கு கோவிக்கணும்? அவர் சரியா தான் சொல்லிருக்கார். நல்ல மனுஷன், ஒரு RSS காரது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேற்றுக்கிரகவாசிகள்னாரு. மிகச்சரியா வேத வசனத்தை சொன்னவர் அவர் தான். நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. இங்கே இல்லைங்கிறது மாதிரியா இருக்கும்? இங்கே என்னமோ ஆண்டாண்டு காலமா அரசால போறது மாதிரி சேர்த்து வச்சு வீடு மேல வீடு, காரு மேல காரு, மோரு மேல மோரு, என்னமோ சிரஞ்சீவியா வாழ போறது மாதிரி சிந்தை இங்கே இல்லை, அங்க இல்லை, இங்கே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில். அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு எப்படி போறது, அதுக்கு எப்படி மாறுறது, அது விரும்புறது என்னது, அங்க போனா என்ன தகுதி இருக்கு, அதில் சிந்திக்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்களேன், படிச்சு முடிச்சு வேலைக்கு காத்திருப்பாங்க. ஃபாரின் போகணும், இங்கிலாந்து போகணும், கனடா போகணும் அப்படின்னா அவங்க சிந்தை, அவங்க பேப்பர் படித்தாலும் சரி, அவங்க 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 செய்தி பார்த்தாலும் சரி, அந்த நியூஸத்தையும் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன செய்யுது, என்ன தேவை? அந்த நாட்டுக்கு போகணும். அந்த நாட்டுக்கு போகிறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன, அந்த நாட்டுக்கு போகணுன்னா என்னென்ன வேணும், அந்த நாட்டுக்கு போகணுன்னா எப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. சரிதானே? அது சரிதானே? ஒரு தொழில் பண்ணணும்னா அதை குறித்து என்ன செய்கிறோம்? டீட்டெயில் பண்ணுறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டும் எந்த டீட்டெயிலுமே தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. நித்தியமாக வாழ போகிறோம்னு வேற சொல்லிக்கிறோம். எப்போ பெர்மனண்ட்டாக, எந்த நாட்டிலையும் பெர்மனண்ட்டாக இருக்கவே ஒரு 5 வருஷம் கொடுப்பான், அதுக்கப்புறம் 3 வருஷம் கொடுப்பான், இப்படியே தான் கொடுப்பான். ரொம்ப நாளாக போய் நமக்கு அங்கே கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை வெட்டி பிறந்தனா சிட்டிசன் கொடுப்பான். சிட்டிசன் கொடுத்தாலும் நம்ம இந்த பிரச்சனை தானே, இந்திய பிரச்சனை தானே. ஆனால் அதுக்கு அவ்வளவுக்கு அரசனை. ஆனால் நித்தியமாக வாழ போகிறது இடம் எது? பரலோகராஜ். அதை குறித்ததான எந்த டீட்டெயிலும் தெரியாது. அங்கே போகிறது எப்படின்னு தெரியாது. அங்கே யார் ஏற்றுக்கொள்ளப்படுவான்னா தெரியாது. அங்கே எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும் எதுவுமே தெரியாம எப்படி பரலோகத்துக்கு போகிறது? குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது மாதிரி கிடக்கு பாஷ. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் யாருக்கு தெரியும்? கண்ணை மூடினதுக்கு அப்புறம் உனக்கும் தெரியாது. எங்கே போக போகிறேன், அங்கே போய் கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஐயோ நாளை என்ன செய்யாது. இங்கே இருக்கும்போது ஒரு அருமையான தேவனுடைய பக்தன் சொன்னார், ஒரு தேவ பிள்ளைக்கு, கவனிக்கிறீங்களா, ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோக ராஜ்யம் பூமியிலேயே தொடங்கி விடுகிறது அப்படின்னா, அந்த பரலோக மகிமை பூமியிலேயே தொடங்கி இங்கேயே ஆரம்பிச்சு அவன் பரலோக வாழ்க்கையை இங்கே அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போய் அதை நிறைவு செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கவனிச்சிருப்பீங்க, சில பேரெல்லாம் மறிச்சு அடக்கம் பண்ண நம்ம போயிருக்கும் போது, இல்லை நீங்கள் போயிருக்கும் போது முகமே இருண்டு போய் அவங்கள பார்க்கும்போதே மரண பயம் தெரியும். சில பாடிகளில், சில பாடி அப்படியே சிரிச்ச முகம், அப்படியே பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இது எத்தனை பேர் வித்தியாசம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சில பேர் பக்கத்தில் தான் இருப்போம், அந்த மரண வீடுங்கிற வாசனை கூட இருக்காது. நான் சொல்கிறது பூ வாசனையை சொல்லலை, பத்தி வாசனையை சொல்லலை, செண்டு வாசனை அதெல்லாம் சொல்லலை. அந்த அட்மாஸ்பியர், அந்த ஆவி மண்டலத்திலேயே டோட்டலி வந்து பரலோக மகிமை தெரியும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆள் எங்கே போகுது, அங்கே மகிமைக்குள்ளே போகுதுன்னு தெரிஞ்சிடும். சில பாடியை பார்த்தவொடனே சில இடத்துக்கு போனோன்னு அப்படியே இருதயத்தில் பக்குன்னு என்ன செய்யும்னா ஒரு இருள் குடிகொள்றது தெரியும். அவங்க மூஞ்சியை பார்க்கும்போது, அந்த பாடியினுடைய மூஞ்சியை பார்க்கும்போதே பேயறைஞ்சது மாதிரி இருக்கும். அப்பவே தெரிஞ்சுக்கணும் இந்த ஆள் நம்பிக்கை இல்லாமல் செத்து போயிருக்கான்னு, இந்த ஆள் தெளிவில்லாமல் ஆள் மண்டையை போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லையிலே சொல்லுங்க. அதைத்தான் சொன்னேன், ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பூமியிலேயே நித்திய ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம் தொடங்கி விடுகிறது. ஆமென். அந்த நம்பிக்கையோடு எதிர்கொள்ள, ஆண்டவரை நான் எதிர்கொள்ள போகும்போதே அந்த ஒரு நிச்சயத்தோட கூட, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது வாசிங்க. லூக்கா இல்ல, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது
வசனம் என்று நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம். வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, அது நீதியும் அது நீதியும் சமாதானமும் அது சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. யாரால் உண்டாகும் சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் உள்ளத்துல பொங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். யாரால உண்டாகணும்? பரிசுத்த ஆவியானவரால. ஏதோ ஒண்ணு கிடைச்சதுனால இல்ல, ஏதோ ஒரு நன்மை வந்ததுனால இல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குதே, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன சாப்பிட்ற, சில பேருக்கு சாப்பிட்றதுலையும் சாப்பாட்டு மேலையும் அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தின் மேல புசிக்கிறது மேலையும் விருப்பம் இருக்கும். அதை சாப்பிட்றதுல அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எவ்வளவு நேரம் அந்த ஆனந்தம் நிற்கும்? சாப்பிட்டு முடிச்சு அவ்வளவுதான். குடிக்கிறதுல அதை குடிக்கணும், இதை குடிக்கணும், அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அந்த 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 பிராண்டு குடிக்கணும், இந்த பிராண்டு குடிக்கணும். சில பேருக்கு குடிக்கிறதுல இல்லை, அதுல எல்லாம் சந்தோஷம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்போ குடிப்போ அது சம்பந்தப்பட்டதே. தொண்டைக்கு கீழே போனா எல்லாமே நரகல். கறியா இருந்தாலும் சரி, அது கம்மாஞ்சியா இருந்தாலும் சரி. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு கீழே போனா ருசி இருக்கா? எல்லாம் இந்த 3 நாக்கு பண்ற வேலை தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே கறியை இத்தனை விதமா எதுக்கு காய்ச்சறாங்கன்னு நினைக்கிறீங்க? அத்தனை விதமா அந்த நாக்கு என்ன செய்யுது? கேட்குது. ஒருத்தர் சொன்னார், நீங்க கோழி மட்டும் வாங்கி கொடுங்க, 50 விதமா நான் சமைச்சு தருவேங்கிறாரு. ஒரே கோழிய அவ்வளவு நாக்கு என்ன செய்யுது? விதவிதமா 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 ரகரகமா ரகரகமா கேட்குது. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா எல்லாம் நரகல் தான். எல்லாம் இந்த இங்கனக்குள்ள இந்த ருசிக்காக என்ன பாடு வர்றாங்க மனுஷங்க. அதை சாப்பிட்டு பார்க்கணும், இதை சாப்பிட்டு பார்க்கணும், இப்படி ரோஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்படி ரோஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவிச்சு பார்க்கணும், சுட்டு பார்க்கணும். என்ன செஞ்சாலும் அது பிரயோஜனமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ரெண்டையும் கர்த்தர் அழிய பண்ணுவார். அல்லேலூயா. பலன் கொள்ள உண்கணும், அவ்வளவுதான். ஏதோ நம்ம வாழ்றதுக்காக சாப்பாடு நமக்கு தேவை, அவ்வளவுதான். எதுனா என்ன? சிலர் இட்லினா எனக்கு பிடிக்காது, எதுக்கெடுத்தாலும் பெரிய அணிதான், பெரிய ஆணியத்தை பிற தொண்டையில சொருகணும். அப்படி என்ன திங்கிறது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் மேல கவனம் இருக்கிறவனுக்கு புசிப்பும் குடிப்பும் ஒரு முக்கியமாவே இருக்காது. அதன் மேல கவனம். உங்களுக்கு என்னங்க சாப்பாடுக்கு வேணும்? எதையாவது ஒரு சுடுகஞ்சியும் ஊறுகாயும் வை அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எளிமையான சாப்பாடு. நான் அதைத்தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. காய்ச்சக்காரனுக்கு தானே சுடுகஞ்சியும் துவையலும். எதுக்கு அது கொடுக்குறாங்க? எளிமையா செரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை குடிச்சாலும் கறி புளி தின்னாலும் எல்லாம் ஒன்று தாங்க, ஒன்றும் மேன்மையெல்லாம் ஒன்றுமே. ஆனால் பரிசுத்த ஆவியினால நிரம்பி பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மகிமை நமக்குள்ள எங்கே வரும்? அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டத்துல இருங்க, எவ்வளவு போராட்டத்துல இருங்க, பரிசுத்த ஆவியில மட்டும் நிறைஞ்சிட்டீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல சுத்துக்க அப்படியே கடிச்சு திங்கிறவங்க நிக்கிறாங்க. யார? ஸ்தேவான. எல்லாரும் அப்படியே நெருன்னு பள்ள கடிக்கிறாங்க. ஆனா அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டான். அல்லேலூயா. எத்தனை பேருடைய முகம் தேவதூதன் மாதிரி இருக்குது? எத்தனை பேருடைய முகம் போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர்கள் கல்லறிகிற நேரத்துல மனசு அப்படியே பூத்து அப்படியே பார்க்க தேவதூதன் முகம் போல இருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்புனா தான் முடியும்.
அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொல்றாரு, பாடுகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நீ மகிழ்ச்சியா இருந்தா நீ தேவ பிள்ளைங்கிறார். எத்தனை பேருக்கு இது விளங்குனதுன்னு எனக்கு தெரியல. இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் நேரத்துல பாடு, போராட்டம், பிரச்சனைன்னு சொல்லி உன்னை சூடுதோ அந்த நேரத்துல நீ எனக்குள்ள நிரம்பி நீ மகிழ்ச்சியா இருக்க பத்தியா, அவன் தான் தேவ பிள்ளை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லாம் சுகமா இருக்கும்போது, எல்லாம் வசதியா இருக்கும்போது, எல்லாம் நிறைவா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவன் சொல்றாரு. நான் சொல்றதுக்கு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா இதெல்லாம் எடுக்கல. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகத்துல சந்தோஷம் இல்லைங்க, பரிசுத்த ஆவியில சந்தோஷம். பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருந்தா உங்களுக்கு உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்க முகம் தேவதூதன் முகம் போல இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் இல்ல, பிரச்சனைகளின் மத்தியில் நீ வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார் பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அவன் அப்படியே அவன் பொங்கி எழுவான். எதுல? எதிரி கோபத்துல. ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள பொங்கும் போது அப்படி சந்தோஷம், அப்படி முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு தெரியல, நாங்களாம் அந்த காலத்துல அனுபவிச்சது. என்னைக்கு போராட்டம் அதிகமா இருக்கும் அன்னைக்கு தான் ஆவியில களி கூறுதல் வரும். தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு போனா கஞ்சி கிடைக்காது, வீட்டுக்கு போனா அடி விழுகும், ஆனா ஆவியில களி கூர்ந்து பட்னியா கிடப்போம். அதெல்லாம் அனுபவம் இருக்கு. எத்தனை ஆண்டுகள் வீட்டை விட்டு வெளியே போய் சாப்பிடாம இருந்திருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சிலேயே கிடந்திருக்கோம் தெரியுமா? போராட்டம் போராட்டம் போராட்டம், பயங்கர போராட்டம் இருக்கும். ஆனா ஜெபம் பண்ண உட்கார்ந்த கர்த்தர் எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் சொல்லுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையே வேற. இன்னைக்கு சொல்லி கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையே வேற. வந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். வந்தா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். வந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? கடன் மாறும். இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அது இல்லை. பரிசுத்த ஆவியில நிரம்பி வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவங்க தேவனுடைய ராஜ்யத்தால நிரம்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியுமா? உங்க வாட்ச வசனத்தை நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 21:43 வசனத்துல, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவரிடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் வரணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு தோட்டக்காரன் தோட்டத்தை உண்டாக்குனா, அதுல ஒரு கோபுரத்தை கட்டுனா, அதுல ஒரு நல்ல திராட்சை செடியை நட்டுனா, அப்படியே வந்தது. அவர் வெளியூருக்கு போயிட்டாரு, கொடுத்துட்டு கனிகாலம் வரும் பொழுது கனியை வாங்கிட்டு பங்கை வாங்கிட்டு வர சொல்ல ஒருத்தனை அனுப்புனா அவனை அடிச்சு விட்டாங்க. இன்னொருத்தனை அனுப்புனா அவனை கொண்டு விட்டாங்க. என்னடா இப்படியே செய்றாங்களேன்னு பார்த்து தன் குமாரனை அனுப்புனா, வாடா இவன் தான்டா மொத்தத்துக்கும் சொந்தக்காரன், இவனை போட்டு தள்ளினா எல்லாம் நம்முடையதாயிரும்டான்னு சொல்லி செஞ்சுட்டான்னு சொல்றப்படுது. அதுக்கப்புறம் தோட்டக்காரர் என்ன செய்வார்? அவர்களை கடுமையாய் தண்டித்து கொடுமையான பங்கை அவர்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்றது, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் ஆகையினாலே. அந்த வசனத்தை 43 வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு. உங்களிடத்திலிருந்து. ஏன் உங்களிடத்திலிருந்து சொல்றாரு? அதுக்கு ஏற்ற கனிகளை இல்லை. ஐயா நல்ல தோட்டத்தை உண்டாக்குனாரு, சந்தோஷம். திராட்சை ரசம் வந்தது, சந்தோஷம். கனி வந்தது, முழுசும் அமைக்கிக்கிடணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பங்கை எதிர்பார்ப்பார்.
உங்களுக்கு கொடுக்குற சகல நல்ல காரியத்திலையும் அவருக்குரிய பங்கு கட்டாயம் கேட்பார். பக்கத்தில் சொல்லுங்க, பங்கு கேட்பாரு. கொடுத்தாருல, ஏற்படுத்தினவர் அவர் தானே, பாதுகாத்தவர் அவர் தானே. அல்லேலூயா. அவருக்குரிய கனி வேணும். அவர் தன் பங்கை கேட்டு விடுறதுக்கு கேட்டு விட்டா கல்லைவா எறிகிற, சொல்லவா எறிகிற, ஆளையவா காலி பண்ற. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படாம இருக்க கனி வேணும். தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு சகல நன்மையும் கொடுத்திருப்பார், சகல நன்மையும் நமக்கு வாய்க்க பண்ணி இருப்பார், சகல காரியங்களை நமக்கு முன்னமே கொடுத்துட்டு தான் பங்கு கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்காம பங்கு கேட்டாரா? ஏற்படுத்தாம பங்கு கேட்டாரா? அல்லேலூயா. கர்த்தருக்குரிய பங்கு, கர்த்தருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற பலனை கொடுக்கலைனா தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டு போயிடும். Be careful. Be careful. தேவனுக்குரிய கனி கொடுக்கிற வாழ்க்கை எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், அப்படித்தானே சொன்னாங்க. பங்கு கேட்க வந்துட்டான்டா, பங்காளி போட்டு தள்ளுற அந்த பங்காளிய சொன்னானா புறம்பே தள்ளி. யாரு இத? யாரு? அவனே சுதந்திரவாளி, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு சொந்தக்காரது யாரு? நமக்கு சொந்தக்காரதையே என்ன செஞ்சிடக்கூடாது, புறந்தள்ளிடக்கூடாது. நமக்கு முற்றிலுமாய் நம்மை வாங்கினவர். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை விலை கொடுத்து வாங்கினவர். நானும் எனக்குரிய எல்லாம் என் ஆண்டவருக்கு முற்றிலுமாய், சொல்லுங்களேன், சொந்தம். நான் அவருக்கு முற்றிலுமாய் அடிமை. பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை தன் சொந்த விலக்கரையம் கொடுத்து ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரே. நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இந்த உலகத்துல அதுக்கு இல்லை, அவருக்காக கனி கொடுக்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்காக வாழ, அவரை போல மாற, அவர் விரும்புகிறத செய்ய, அதை செய்யலைனா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா பேச்சுல நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. வாழ்ந்து காட்டு, வெளிப்படுத்து, தேவனை நிரூபி. தேவன் உன் மூலமா சந்தோஷப்படுவார். நீ பாடுற பாட்டுலையும் நீ போடுற காணிக்கையிலையும் நீ கர்த்தருக்குன்னு செய்யறதுல சந்தோஷப்படவே மாட்டார். வாழ்க்கையில இயேசு வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள தெய்வீகம் மலரணும். தேவன் விரும்புகிற கனிகள் வரணும். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அந்த பரிசேயரும் சதுசேயரும் கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு அவங்க நினைச்சது என்னன்னாக்கும், தேவனுடைய அரசாட்சி எருசலேம்ல வரும், நாங்கெல்லாம் இப்போதைக்கு ராஜாவா இருக்கிறோம், அவர் ராஜாவா இருந்தால் நாங்கள் மந்திரிகள் ஆக்கிடுவோம்னு நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. ஏன் வராதுன்னாரு? அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் சொன்னார், ஏலே அது அங்கிருந்து பொத்துன்னு உழுகாதுலே, உனக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அதை வெளிப்படுத்து, அதை வளரு. அந்த தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து விரிவடைய உன்னை விட்டு கொடு. கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்களேன். பிரத்யட்சமா அப்படியே தேவன் ஆளுகை செய்ய போகிறார், அவர் ராஜாவா இருக்க, அந்த அந்த வேலையெல்லாம் எனக்கு நடக்காது. நான் ராஜா தான், ஆனா அந்த உலகத்துக்குரிய ராஜா கிடையாதுன்ட்டார். தப்பு கணக்கா போட்டப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க பூரம் தப்பு கணக்கா போட்டு தான் கெட்டுப்படாங்க. நம்மளும் தப்பு கணக்கா போட்டக்கூடாது. நம்மளை கர்த்தர் வாழ வைக்கிறது அவருக்காக. போன வாரம் வாசிச்சமா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரோமர் 14 நினைக்கிறேன். போன புதன்கிழமை வாசிச்சோம். எஸ், எடுத்து வாசிங்க. ரோமர் 14 7 14:7.
நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் பைபிள் ஸ்டடியில் இந்த 14ஆம் அதிகாரம் தான் ஞாபகம் இருக்க பார்த்தோம். ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்னா அவருடையவர்களா வச்சிருக்கார். செத்தாலும் அவருடையவர்களா இருக்கணும். சொல்லுங்க, பிழைச்சாலும் அவருக்காக இருக்கணும். நான் வாழ்வது யாருக்காக? எதுக்காக வாழ்றோம்? எப்பா வாழ்றது தப்பு தான்ப்பா, செத்துடுறோம்ப்பா அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்காக. அவர் நாம மகிமைக்காக வாழறதுக்காக. புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்காக. அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கோங்க. புசிக்கிறவன் எவனும் ஸ்தோத்திரம் செலுத்தி புசிக்கிறபடினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தருக்காக புசிக்கிறான். புசியாமல் இருக்கிறவனும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடினால் அவன் கர்த்தருக்காக புசியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அப்படின்லாம் வரிசையா இருக்கு. அப்படி ஏன் செய்கிறோம் என்றால், நாம் எதை செய்தாலும் நாம் கர்த்தருடையவர்கள். நாம் கர்த்தருக்காக வாழுகிறோம், கர்த்தருக்காக ஜீவிக்கிறோம், மரிக்கிறோம், கர்த்தருக்காக மரிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் தான் முந்தி சொல்லுவார், சாகிறதுன்னு ஆயிப்போச்சு, ஒருக்கத்தான் சாக போறோம். எத்தனை தடவை சாக போறோம் சொல்லுங்க? ஒரே தடவை மரிப்பது அப்படிதான் வசனம் சொல்லுது. அதை கர்த்தருக்காக மரிச்சிட்டனாக்க ரத்த சாட்சியா சேர்த்துடலாம்ல. அது ரத்த சாட்சிக்குன்னு சொல்லி பரலோகத்துல தனி ஸ்பெஷல் இடம் உண்டு. நானா எனக்காக சாகிறதுக்கு பதிலா நான் கர்த்தருக்காக செத்துட்டேன்னா அப்படிம்பார். எனக்கு யோசனை இருக்கு, ஏன் இவர் சாகணும் சொல்றாரு. எனக்கு அப்போது விளங்கல, இப்ப விளங்குது. அப்ப விளங்கல, இப்ப விளங்குது. நாம் ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறோம். எதுக்காக மரிக்க போறோம்? என்ன ஒரு மாதிரியா என்னையா இப்படி பிரசங்கம் பண்ற அப்படிங்கிற. ஒரு நாள் சாகத்தான் போறோம். அத கர்த்தருக்காக செத்தா விசேஷத்த இடம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்காக செத்தன்னா நீ உனக்காக தாண்டா செத்த, நீ தாண்டா சுகபோகமா இருந்து செத்த. அல்லேலூயா சொல்லுங்க. செய்யறத ஸ்பெஷலா செஞ்சிடும். நான் வாழ்வது கர்த்தருக்காக, எதை செய்தாலும் கர்த்தருக்காக அப்படி சொல்லி பாருங்க. இருதயம் சொல்ல மறுக்குதா? மறுக்குது. ஆண்டவருக்காக நான் வாழ்றோம், ஆண்டவருக்காக, அவருக்காக அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பேச்சா இருக்காது, பலமா இருக்கும். நம்முடைய நடக்க பார்த்தாலே என்னடா வித்தியாசமா இந்த சபைக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய நடக்கையே மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. செத்தேன் வாழ்றதை விட செத்துட்டு போலாம். ஆமென் சொல்லுங்க. வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவர் சொன்னபடி வாழணும், ஆண்டவர் விரும்புகிறபடி வாழணும், பலத்தை காட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். வெறும் பேச்சா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக எதையோ ஒன்றை அல்ல, அவர் நமக்கு நியமிச்சதை. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்ல கூடாது, எதையாவது செய்யப்படாது. தேவன் சொல்லுகிறத செஞ்சுட்டு போகணும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறத செஞ்சுட்டு போகணும். உங்களுக்காக எனக்காக வைத்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு போகணும். எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போ. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய். எதையாவது ஒன்று செய்யினா எதையாவதுலாம் ஒன்றும் செய்யப்படாது. அதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம். ஆமென்னு சொல்லுங்க. சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன்னு சொல்லியிருக்கார். சும்மா இருந்துட்டு போகலாம். கர்த்தர் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு நீர் சொன்னதை செய்து முடித்தேன். ஆமென்னு சொல்லுங்களேன். அதுதான் பலன். என்னத்தையோ ஒன்று செஞ்சுட்டு சொல்றதை செய்யாம போயிட்டா பிளாங்கி டிக்கெட்டு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நம்ம இடத்துல இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படவும் வாய்ப்பு என்ன இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா, நீதியும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். மத்தேயு 12:28 வாசிங்க.
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்குன்னா நம்ம பிசாசை துரத்தணும். ஆமேனே வர மாட்டேன். அடுத்தவன பக்கத்துல இருக்கிறவனை துரத்தம்னா ஆமேன்னு வருமா? பக்கத்து வீட்டுக்காரனை துரத்தம்னா பிசாசை துரத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதேன்னு ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியினால நிரம்பி தேவனுடைய ராஜ்யம் நம்மளிருந்து வெளிப்பட்டா பிசாசு போன்னு சொன்னா சொல்லுங்க. யோசிக்கிறீங்க? பிசாசுன்னு கொஞ்சம் பயமா இருக்கு பாஸ்டர். பிசாசு என்னது? சிலர் சொல்லும் போதே பிசாசு. நீ பிசாசுக்கு பயப்படுற பயம் கர்த்தருக்கு பயந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. புரியல நிறைய பேருக்கு. பேய்க்கு பயப்படுற பயம் கர்த்தருக்கு பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறவன் பேய்க்கு பயப்பட மாட்டான். பேய்க்கு பயப்படுறவன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். அல்லேலூயா. நைட்டு ஒத்தையில போக ஒரே பயமா இருக்கு பாஸ்டர். என்ன பயமா இருக்கு? பேய் வந்து. பேய்க்கு பயப்படுவேன், ஆனா தேவனுக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி பாருங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வருதுன்னே தெரியாது. அதை சொல்ல முடியாது. ஏன்னாக்கும் கூட நான் செய்கிற அக்கிரமத்துக்கு என் கூட இருப்பாரு அப்படின்னு உனக்கு நீயே தீர்மானிச்சுக்கிறது. ஏன்னா கர்த்தர் கூட இருப்பாரா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துருது. அவர் கூட தான் இருக்கார். பேய் வந்து உன்னை எதுக்கு தொடுது? தெருவில் போற நாய் கூட தானா சும்மா போயிடும். கல்லெடு தெரியாட்டா நம்மளை குலைக்கவும் செய்யாது, நம்மளை கடிக்கவும் செய்யாது. பேய் உன்னை எதுக்கு வந்து பிடிக்குதுன்னு கேட்கிறேன். ஏதோ பேய்க்குரியது உள்ள சொல்லுங்க. அது இருக்கிறனால தான் வருது. நிறைய பேருக்குள்ள குத்துது. நான் என்ன செய்ய முடியும்? திருத்திடுங்க. ஆமான்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா, பேய் உன்னைய நோக்கி எதுக்கு வருது? உங்ககிட்ட ஏதோ இருக்கு சரக்கு. நீங்க 14ஆம் அதிகாரம் யோவான் கடைசி வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் ஃப்ளோவில் வர்றது, அது நான் எடுக்கலை. வாசிங்க 14 ஜான் 14. இனி நான் உங்களிடத்தில் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. அதிகமெல்லாம் பேசுற போறது கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. யார் சொல்றா? யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. இந்த வர்றான் பாரு சோன்சோ, இந்த உலகத்தையே கையில வச்சிருக்கிறேன், வர்றான் பாரு. ஆனா அவனுக்கு என்கிட்ட எந்த சரக்கும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லணும், பிசாசே வாடா மவனே, உன் சரக்கு நம்மகிட்ட இல்லை. ஆமென் சொல்லுங்க. கண்களின் இச்சை, கண்டது கடியதை பார்க்கறது, அதுக்கும் பொறாமை, எரிச்சல், புறங்குறுதல், லொட்டு லொசுக்கு, போனது வந்தது, இத்தது இடுசாம்பலா போனது எல்லாம் உள்ள கடந்தா பிற பிசாசு என்ன செய்வான்? மருமகனே மருமகள். பாட்டு கூட ஒழுங்கா வர மாட்டேன், தெரிஞ்சா தானே. வா வான்னு சொல்ற மாதிரி வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சனா பிற வராம இருப்பானா? ஏசுனார் சொல்றாரு, இந்த வர்றான் பாரு உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லணும், பிசாசுக்குரியது என்கிட்ட எதுவுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருந்த போட சாத்தானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய விரல் பரிசுத்த ஆவியானவர் விரட்டணும். பிசாசுக்குரியது நம்மகிட்ட இருந்தா பிசாசை நம்ம விரட்டவே முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது பிசாசுக்குரியது. யாரு மேலையும் கசப்பு கிடையாது, யாரையும் அவர் கை நீட்டினது கிடையாது, பாவியை பார்த்து பாவினே சொன்னது கிடையாது. யாரை பார்த்து? ஊரே அறிஞ்ச பாவி அவ, கையும் மையுமா விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவ, அதுவும் கையும் மையுமா. அவளை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை பாவி என்று தீர்க்கிறதில்லை. ஆனா நம்ம ஒரு சின்ன பொடி கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு ஒரு பெரிய கதை கட்டி
கதை கட்டி அவனை பாவினே தீத்துறது. அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குமா? உருப்படுமா? அது நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. அவரை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பாவியவே பாவி என்று சொல்லாதவர். கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரியவே அதுல இருந்து தப்புவிச்சு போக சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பேரும் கல்லறிஞ்சு கொள்ளணுங்கிறான். இவர் மட்டும் நீ வீட்டுக்கு போ தாயின்னு சொல்லி தள்ளி என்ன செஞ்சிட்டாரு? இனி பாவம் செய்யாதேம்மா. அவர் நம்ம பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் நம்ம விபச்சாரம் செஞ்சு பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கோட மனம் திரும்பினவரேன். ஆமென் சொல்லுங்களேன். அநேக ஸ்திரீகளோடு அவரை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் அவளுக்கு சீசன், அவருக்கு சீசன். அதே கடைசியில் 120 பேர் வந்தாங்க. 12 பேர் தானே சீசரு, பிறகு 120 பேர் வந்தாங்க. இப்படிப்பட்ட மனம் திரும்பின விடுவிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவரை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. நம்ம புத்தி எப்படி இருக்குது? சின்ன தப்பை பார்த்து அன்னைக்கோடு அவங்கள தூத்தி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அல்லேலூயா, சிறந்த ஒரு பதவி, சிறந்த ஒரு மனப்பான்மை, நல்ல பிசாசு வந்து குடியிருப்பான். தலையில ஏறி தான் என்ன செய்வான்? முழகா இருப்பான். அப்படிப்பட்டவங்கிட்ட பிசாச விரட்டணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்தா பிசாச என்ன செய்யணும்? விரட்டணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல, பலத்துல இருக்கு. சில பேரை ஏன் பிசாசு மண்டையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்க. ஜெபம் பண்ணும்போது புஷ்ஷுங்க என்ன உள்ள கிடக்குன்னு அர்த்தம். அது உள்ள போட்டு என்ன செய்யுது? ஆட்டுது. அதனாலதான் சில ஜெபம் பண்றதே கிடையாது. எதுக்கு? புஷு புஷுன்னு வர 4 பேருக்கு அசிங்கமா போக. மனம் திரும்பு, இல்லாட்டி நரகத்துக்கு கொண்டு வருவான். ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் இல்லைன்னு சொல்லணும். அந்த ஆண்டவர் அழகா சொன்னார் பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. சொல்ல முடியல. ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவைகளெல்லாம் மேற்கொள்ள உதவி செய்வாராக. தேவனுடைய ராஜ்யம் நம்மில் நிரம்புவதாக. ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். நான் வாழ்றது உமக்காக ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக. நான் பேச்சில், வெறும் பேச்சில் இல்லை, பலத்தில் காட்டுகிறவனா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவனா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அப்படிப்பட்டவனா வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக வாழ்றவனா நான் மாறணும் ஆண்டவரே. சொல்லுங்க. நான் உமக்காக வாழ்றவனா இருக்கணும். ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் தேவ சமூகத்தில் என் வாழ்க்கை, என் கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சளவு இருக்கா அல்லது பலனா இருக்கா? கேளுங்க. உங்களை நீங்களே கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறும் பேச்சா இருக்குதா அல்லது தேவ பலனால் நிரம்பினதா இருக்கிறதா? ஹல்லேலூயா ஜீசஸ். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வாழ்றது உமக்காக ஆண்டவரே. நான் வாழ்றது உமக்காகத்தான் ஆண்டவரே. உங்களுக்காக ஊழியம் செய்கிறதற்காகப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயை திறந்து ஆண்டவர் சொல்ல. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாட்டா நீ பிசாசுக்கு தான் ஊழியம் செய்கிறவனா இருப்ப. நீ பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவனா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எனக்காக வாழ வேண்டியவன். என் ராஜ்யத்திற்காக. ஓ, தேவனுடைய
ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறதற்காக வாழ வேண்டிய ஹalleluya. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாழ்றது அவருக்காக வாழ போகிறேன், அவர் சொல்றபடி வாழ போகிறேன், அவர் விரும்புகிறபடி வாழ போகிறேன், அவருக்காக நான் வாழ போகிறேன், எனக்காக இல்ல. இந்த உலகத்துல, இந்த உலக சிற்றின்பத்துல தொலைந்து போன என்னுடைய வாழ்க்கைய எடுத்து கட்ட ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ வாழ வேண்டியது அவருக்காக, நீ இருக்க வேண்டியது அவருக்காக. உன் வாழ்க்கையில பாழாய் போன பகுதிகளை சீர்படுத்தி, ஆமென், உன்னை பயிர் நிலமா மாற்ற தேவனுடைய ஆவியானவர் வர விரும்புகிறார். உனக்குள்ள வந்து உன்னை பயிர் நிலமா, உன்னை ஆசீர்வதித்து நீ கனி கொடுக்கிறவனா, நீ கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறவனா, அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்தவனா. ஹalleluya. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றுகிறீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றுகிறீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. கைதட்டி சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நீங்க சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறீரே.
செய்வதற்காக. உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்தது எதற்காக தெரியுமா? அவருக்காக வாழும்படி. எத்தனை பேர் ஆமென் ஆண்டவரே, நான் எனக்காக வாழ்ந்தது போதும் அப்பா, என் ஆசையை நிறைவேற்றும்படி, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, என் இச்சைகளை நிறைவேற்றும்படி வாழ்ந்தது போதும். நான் இனி உமக்காக வாழுவேன், உம்முடைய ராஜ்ய மகிமைக்காக வாழுவேன். வெறும் பேச்சில் அல்ல, என் நடக்கையில பார்க்கணும் அப்பா. சொல்லுங்க, என் நடக்கையில நான் காட்டணும் அப்பா. நான் நடந்து காட்டுவேன் அப்பா. நான் உமக்காக வாழுகிறேங்கிறத என் நடக்கை காட்டும் அப்பா. எனக்கு இந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் தாங்கப்பா. எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்பி அந்த தேவ ராஜ்யம் எனக்குள்ள நிறையட்டும். அதற்குரிய கனிகளினால் நிரம்பட்டும், அதற்குரிய பலத்தினால் நிரம்பட்டும். வாழ்க்கை தேவ ராஜ்யமாய் மாறட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற உணர்வை, உமக்காக வாழுகிற உணர்வை எனக்குள்ள ஊற்றி விடுங்கப்பா. இந்த உலகத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, புகழுக்காகவோ வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, இனி உமக்காக வாழுவேன். உமக்காக எல்லாத்தையும் சகிப்பேன். சொல்லுங்க, சகிப்பேன். சகிக்கிறதுல தாங்க வாழ்க்கை இருக்கிறது. அவருக்காக, அவருடைய வசனத்துக்காக பாடுகளை சகிக்கிறதுல தான் பலன் இருக்கிறது. பாடுகள், உபத்திரவங்கள் வந்தவுடனே தவ்வி குதிச்சு போறதுல இல்ல, அதை சகித்து என் இயேசுவை வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்ல, உமக்காக நான் யாவையும் சகித்துக் கொள்ளுவேன். சொல்லுவீங்களா? உமக்காக நான் வருகிற உபத்திரவங்களை, உமக்காக வருகிற பாடுகளை, உங்களை வெளிப்படுத்துறதுக்காக வருகிற போராட்டங்களை நான் சகிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, சகிப்பேன். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. எல்லாரும் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோமா? உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடிடுவே. சொல்லுவீங்களா? ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடிடுவே. அப்பா, கிருபை தாங்க. உமக்காக சகித்து உமக்காக வாழ்ந்து உம்மை வெளிப்படுத்த உமக்காக வாழ கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கும் தாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம செயல்ல காட்ட உதவி செய்யுங்க. அந்த பலத்தால நிரப்புங்க. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமென்.